ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு நார்மல் மெசேஜஸ் எதுவுமே ரிசீவ் ஆக மாட்டேங்குதா? ஸோ இப்படி ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இப்படி மெசேஜஸ் ரிசீவ் ஆகாத ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீ கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெசேஜஸுமே ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் முக்கியமான மெசேஜஸ் எதுவும் இருக்குமாச்சுன்னா வேறு யாருக்காவது ஃபோர்வர்ட் பண்ணிடுங்க. இல்லாட்டி அந்த மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் சரி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறப்ப அந்த மெசேஜஸ் டிலீட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் அதை பேக்கப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் ஆப் மேனேஜ்மெண்ட்டில் லோட் ஆகின பிறகு எந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பண்ணல நீங்கள் மெசேஜஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த மெசேஜிங் ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை இந்த இடத்துல கொடுத்துட்டு ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாவது இஷ்யூனாலையுமே இப்படி வெயிட் பண்ணலாம். அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜஸ் ரிசீவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த ஸ்டெப் மூலமாக இந்த ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்பயும் சால்வ் ஆகட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இதுலேயுமே சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இதில் பார்ப்போம் இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயுமே சாஃப்ட்வேர் அப்டேட் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி அப்படி அப்டேட் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணாமல் இருந்தாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த 3 ஸ்டெப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக உங்கள் மொபைலுக்கு மெசேஜஸ் ரிசீவ் ஆகாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.